Terraform அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் அப்படின்னாலே ஒரு ஃபைலில் ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ் தான் எழுதுவோம். அதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் அந்த ஃபைலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து டெராஃபார்முக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த ரீஜனில் தான் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எப்படி நம்ம வந்து டெராஃபார்முக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஃபைல் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கு TXT இருக்குது, வேர்ட் ஃபைலுக்கு டாக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டெராஃபார்மும் ஒரு ஃபைல் தான் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸில் மொத்தம் 3 மெயின் எக்ஸ்டென்ஷன்ஸ் வருது. .tf. இந்த .tfல தான் நம்மளோட டெராஃபார்முக்கான கான்ஃபிகரேஷன் ஆர் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே போகும். அண்ட் தென் .tfvars. இதில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது லைக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் ஒரே வேல்யூவை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் ஒரு இடத்துல மாற்றினாலே எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அந்த வேரியபிள்ஸோட மேஜர் கான்செப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து .tfvars அப்படிங்கிற ஃபைலுக்கு போகும். அண்ட் தென் இன்னொரு ரொம்பவே முக்கியமானது .tfstate. இதை ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைலில் தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிற ரிசோர்ஸுக்கும் நம்மளோட ஃபைலில் எழுதியிருக்கிற ரிசோர்ஸுக்கும் ஒரு பைண்டிங் நடக்கும். அது எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த .tfstate ஃபைலில் தான் நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த .tf ஃபைலாக இருக்கட்டும், இல்லை இந்த .tfvars இருக்கட்டும், இது வந்து ஒரு ஃபைல் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபோல்டருக்குள்ளே. அந்த நம்ம டெராஃபார்ம் ரன் பண்ணும்போது டெராஃபார்ம் டைனமிக்கலாக எல்லா ஃபைல்ஸையும் ரீட் பண்ணி பிக் பண்ணி நமக்கு ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்பனண்ட் ப்ரொவைடர்ஸ். இந்த ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ AWS க்ரியேட் பண்ண போகிறோமா, Azure க்ரியேட் பண்ண போகிறோமா, கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அந்த ப்ரொவைடர்ஸில். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ, இப்போ AWSனா AWS API, Azure யூஸ் பண்ணுறீங்கன்னா Azureோட API வந்து பேக்கெண்டில் கால் பண்ணி தான் நமக்கு வந்து ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது Go அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது, நீங்கள் தனியாக வந்து ரன் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸில் ஏபிஐஸ் ஆஃபரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த API கூட நீங்கள் வந்து ஒரு டெராஃபார்ம் ப்ரொவைடர் கஸ்டமாக எழுதலாம் Go லாங்குவேஜில். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெராஃபார்ம் அப்படிங்கிறது வெறும் க்ளவுட்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் மல்டிபிள் சர்வீசஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் லிஸ்ட் பண்ணுறேன் வேறு என்னென்ன அதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸ்க்குமே அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெராஃபார்ம் 0.13க்கு மேலே ரன் பண்ணுறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். சேம் வே 0.12 ஆர் அபோவ் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் யூ கேன் அடாப்ட் உங்களோட சின்டாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து AWS வச்சு டெமோ பண்ணுறதுனால வில் கோ வித் AWS ப்ரொவைடர்ஸ். இதே நீங்கள் வந்து Azure இல்லை GCPயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெராஃபார்ம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொவைடர்ஸோட டாக்குமெண்டேஷன் போய்ட்டு அதோட சின்டாக்ஸ் தாராளமாக காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இந்த ப்ரொவைடர்ஸோட செட்டப் வந்து .tf அப்படின்னு சொல்லக்கூடிய எனி ஒன் ஆஃப் த ஃபைலில் போகும். ஸோ ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரொவைடர்ஸ்.tf அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட கான்ஃபிக் செட்டப் பேசிக் சின்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற காம்பனண்ட் வந்துட்டு ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் தான் நம்ம வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ AWSஐ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ S3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸ் இல்லையா. ஸோ அந்த S3 க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ரிசோர்ஸ். இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறேன்னா அது ஒரு ரிசோர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸுமே ஒவ்வொரு ரிசோர்ஸாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபால்ட் சின்டாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டம் ப்ரொவைடர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன சின்டாக்ஸு, அது என்னென்ன வேரியபிள் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அடுத்தது ஒரு ரொம்ப மேஜர் மிஸ்ட்ரியான டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரி, டெராஃபார்ம் இருக்குது, அண்ட் தென் ஃபைல் இருக்குது, என்கிட்ட AWS அக்கௌண்ட் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் எந்த அக்கௌண்ட்னு நம்ம டெராஃபார்ம் சொல்லலையே. எப்படி தெரியும் டெராஃபார்முக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் இந்த ரீஜனில் தான் க்ரியேட் பண்ணணும்? ஸோ அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மேப் பண்ணுறாங்க. ஸோ AWS க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம வந்து மொத்தம் 3 விதமாக பாஸ் பண்ணலாம். ஆப்ஷன் 1, நம்ம ரைட் பண்ணுற டெராஃபார்ம் ஃபைலுக்குள்ளேயே ப்ரொவைடர்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு அசஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ 2 வேல்யூமே வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப செக்யூரிட்டி கிடையாது.
ஏன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி கீ அண்ட் அசஸ் கீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோங்கிறதுனால இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன், இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கலாக ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கான்ஃபிகர் அந்த CLI கமாண்ட்ஸை உங்களோட லோக்கல் மிஷினில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு லைக் AWS கான்ஃபிக் அந்த கமாண்ட் ரன் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷினில் சீக்ரெட் கீ அண்ட் அசஸ் கீ வந்து கான்ஃபிகர் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட் இட். ஆப்ஷன் 3 வந்து ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வே. நம்ம லோக்கல் மிஷினில் ரன் பண்ணாமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு EC2 மிஷின் லான்ச் பண்ணிவிட்டு அதில் நம்ம Terraform ரன் பண்ணக்கூடிய பெர்மிஷன்ஸ் அட்மின் ரோலாக இருக்கட்டும் ஒரு என்ன சர்வீஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஈக்குவலண்ட் பெர்மிஷன் வந்து ஒரு IAM ரோலாக மேப் பண்ணி யூ கேன் மேப் இட் டு EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட Terraform ரன் பண்ணும்போது அது கிரெடென்ஷியல் ஸ்விட்ச் பண்ணி அது அக்கௌண்ட் வந்து இட் கேன் மேப் இட் அண்ட் டைனமிக்லி டூ இட். என்ன ரீஜனில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவைடர்ஸ்குள்ளேயே வில் டிஃபைன் லைக் ரீஜன் ஈக்குவல் டு சொல்லிட்டு வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரிசோர்ஸ் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வாட் டெமோ டைம். ஸோ providers.tf அப்படிங்கிறதுக்குள்ளே நான் நம்மளோட ப்ரொவைடர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நான் கான்ஃபிகரேஷன் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து லோக்கலாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ப்ரொவைடர்ஸில் ஆட் பண்ணல. S3.tf அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு S3 பக்கெட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் object.tf அப்படிங்கிறதுல ஒரு S3 ஆப்ஜெக்டை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட செட்டப். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து Terraform init பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நான் Terraform init பண்ணிட்டேன் அப்படின்னா இனிஷியலைசேஷன் ஆயிரும், விச் மீன்ஸ் நம்மளோட இது வந்து என்னென்ன ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக லோக்கலாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த லோக்கலாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வுட் பி Terraform பிளான். ஸோ இந்த Terraform பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிசோர்ஸ் என்ன சேஞ்ச் ஆக போகுது, லைக் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்குது அப்படின்னா என்ன க்ரியேட் ஆக போகுது, டெஸ்ட்ராய் ஆக போகுது, ஆர் என்ன மாடிஃபிகேஷன் ஆக போகுது நம்ம அக்கௌண்ட்டுக்கு இது மூலியமாக இது ரன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக ரன் பண்ணி காமிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்குது அப்படின்னா தென் வி கேன் ஜஸ்ட் சே Terraform அப்ளை. ஸோ இந்த Terraform அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிளான் வந்துச்சோ அது எல்லாமே வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் தென் வி கேன் சி ஒரு S3 பக்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் S3 பக்கெட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டும் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜென்ரிக்காக ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த .tfstate ஃபைல் இருக்குது இல்லையா, அதை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ண என்ன ஆகும் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம டெக் பேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் பியர்ஸ்க்கும் உங்கள் கொலீக்ஸ்க்கும் கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீது விடுகிறது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.